data types பத்தி பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் derived data types. ஓகே, இதுக்கு முன்னாடி built-in data types பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அதை வாட்ச் பண்ணாத பிகினர்ஸ் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது derived data type. இந்த derived data typeன்றது எப்படி உருவாகுது அப்படின்னா primitive or built-in data type, அதாவது int, float, char இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் டேட்டா டைப்ஸை கம்பைன் பண்ணி உருவாக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் தான் இந்த derived data types. ஓகே, அப்போ இதில் எத்தனை வகையான டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னா அரே, பாயிண்டர், ஃபங்க்ஷன், ரெஃபரன்ஸ் அப்படின்ற 4 வகையான derived data types in C++ லாங்குவேஜில் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு டேட்டா டைப் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து அரே. ஸோ அரே அப்படின்றது ஒரு டேட்டா டைப்பு. இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணி வேரியபிள் க்ரியேட் பண்ணும் பொழுது நம்ம அரே சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள் பக்கத்தில் கொடுப்போம். ஓகே, இந்த சைஸை பொறுத்து நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது இப்போ ஒரு வேரியபிள் நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னா அந்த வேரியபிளில் ஒரு வேல்யூ மட்டும்தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். பட் ஒரு வேரியபிளில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அரே தான் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போது அரே அப்படின்றது ஒரே மாதிரியான வேல்யூஸ் தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும், ஒரே டைப்பான டேட்டா. அதாவது இன்டீஜர் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ். அப்போ இன்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அரே க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் 1 2 3 4 5 அப்படின்ற அந்த ஹோல் நம்பர்ஸ் மட்டுமே நீங்கள் நிறையா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் அரே சைஸை பொறுத்து தான் அந்த லிமிட்டையும் நீங்கள் கொடுக்க முடியும். அரே சைஸ் நீங்கள் 10 கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் 10 இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, இப்போது இந்த டேட்டா வந்து ஃபுல்லாமே எப்படி வந்து மெமரியில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா கண்டினியூஸாக வந்து ஸ்டோர் ஆகும். இதை யார் க்ரியேட் பண்ணுறா? கம்பைலர் வந்து கம்ப்யூட்டர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ரேமில் போயிட்டு கண்டினியூஸாக வந்து மெமரியை வந்து க்ரியேட் பண்ணும் நீங்கள் எப்போ அரே கொடுக்குறீங்களோ அப்போது. ஓகே, அப்போ இப்போ ஒரு வேரியபிள் அப்படின்னா அந்த வேரியபிளை நம்ம அக்சஸ் பண்ணணும், எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வேரியபிள் நேம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அரேக்கு ஒரு நேம் தான் இருக்கும். ஆனால் இங்கே 10 வேல்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி அதை அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு தான் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா இன்டெக்ஸ் வேல்யூ ஆர் சப்ஸ்கிரிப்ட் வேல்யூ. அப்போ இன்டெக்ஸ் வேல்யூ ஒரு டேட்டாக்கும் இருக்கும். இப்போது 10 வேல்யூஸ் இருக்குது, அதனுடைய ஸ்டார்டிங் இன்டெக்ஸ் என்னென்னா 0, கடைசி இன்டெக்ஸ் என்னவா இருக்கும் 9. ஓகே, இப்போது நீங்கள் இந்த டேட்டாவை வந்து எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த இன்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் நீங்கள் வந்து டேட்டாவை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இன்டெக்ஸ் வேல்யூ எதை குறிக்குது அப்படின்னா உங்களுடைய டேட்டா அந்த அரேக்குள்ளே என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றத இதுதான் குறிக்கும். அதாவது 0 இன்டெக்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு பொசிஷன். ஓகே, 9 அந்த இன்டெக்ஸ் அப்படின்னா 10th பொசிஷன். இதுதான் வந்து அரேயில் இருக்கக்கூடிய இந்த இன்டெக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ட் வேல்யூ. ஸோ அரே அப்படின்றது ஒரே டைப்பில் நிறைய வேல்யூஸை நம்ம ஒரு நேம் வேரியபிள் நேமுக்குள்ள நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் யூசிங் அரே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் டைப் வந்து ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றது கோட் செக்மெண்ட் ஆர் பிளாக் ஆஃப் கோடு. ஓகே, அதாவது ஒரு ப்ரோக்ராமில் 100 லைன் இருக்குது அப்படின்னா அந்த 100 லைனில் ஒரு குறிப்பிட்ட லைனாக இருக்கலாம், இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட லைன்ஸாக வந்து இருக்கலாம். அந்த லைன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இன்ட்டு ஸ்பேஸ் சம் ப்ராக்கெட்டில் இன்ட்டு num1 கமாண்ட் இன்ட்டு num2. ஓகே, ஸோ சம்ன்றது ஃபங்க்ஷன் நேம். ஓகே, இப்போ பிரேஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பிளாக்கு, ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ்னால் இது ஒரு பிளாக்கு, இதுதான் பிளாக் ஆஃப் கோடு. இதுக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது? ரிட்டன் num1 + num2. அப்போ இந்த குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் அடிஷன் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்குக்காக க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இது அடிஷன்றதை வந்து பண்ணி எப்போ அனுப்பும்? இதை கால் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒர்க்கை பண்ணணும். மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம இந்த சம் அப்படின்ற ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து பக்கத்தில் வேல்யூஸ், இன்புட் வேல்யூஸ் நீங்கள் என்ன நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்து அனுப்புனீங்கன்னா கம்பைலர் அந்த நம்பர்ஸை எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்து இந்த num1 num2ன்ற இந்த ஆர்கியூமெண்ட்டில் அதை காப்பி பண்ணிவிட்டு num1 + num2 ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ரிட்டர்ன் கீவேர்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்ட் அப்படின்ட்டு ஃபங்க்ஷன் முன்னாடி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே இன்டீஜர் வேல்யூ என்னாகும்? ரிட்டர்ன் ஆகும். ஓகே, இப்போ இந்த
குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் நம்ம ஒரு முறை கால் பண்ணிக்கலாம், இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை நம்ம வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணும்பொழுது இங்கே கோட் ரீயூசபிலிட்டி அப்படின்ட்டு அட்வான்டேஜ் நம்மளுக்கு கிடைக்குது. யூசர் வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை திருப்பி அதை வந்து எழுதுறதுக்கு பதிலாக அப்படி காப்பி பேஸ்ட் ஈஸியாக பண்ணிடலாம் ப்ரோக்ராம்குள்ளே. ஆனால் இதனால் என்ன டிஸ்அட்வான்டேஜ் ஆகுது அப்படின்னா, ப்ரோக்ராம் வந்து லென்த் அதிகமாகும் போது ப்ரோக்ராம் லோடு வந்து அதிகமாகும், அதனால எக்ஸிக்யூஷன் ஸ்பீட் என்ன ஆயிடும், கம்மியாயிடும். ஸோ அதை தான் இந்த ஃபங்க்ஷன்ன்றது குறைக்குது. ஓகே, தேர்ட் டைப் வந்து பாயிண்டர். ஸோ பாயிண்டர் அப்படின்றது ஒரு வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளை நார்மலாக வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியாது. இதில் வந்து அனதர் வேரியபிளுடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அந்த வேரியபிளும் பாயிண்டர் வேரியபிள் என்ன டேட்டா டைப்போ அதே டேட்டா டைப்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த அட்ரஸை ஸ்டோர் பண்ணணும். எக்ஸாம்பிள் இந்த சின்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ட்ன்றது டேட்டா டைப்பு. அப்போது இந்த பாயிண்டர் வேரியபிள் ஒரு இன்டீஜர் பாயிண்டர் வேரியபிள். ஸோ இது எப்படி பாயிண்டர் வேரியபிள் சொல்கிறாங்கன்னா, முன்னாடி ஆஸ்டிக் சிம்பிள், இது வந்து இன்டைரக்ஷன் ஆப்ரேட்டர். ஸோ இதை யூஸ் பண்ணும் பொழுது அந்த நேம் வந்து அது பாயிண்டராக வந்து மாறிடுது. ஸோ இதுக்குள்ளே வந்து இன்ட் ஏ அப்படின்னா இந்த ஏன்ற நார்மல் வேரியபிளுக்குன்னு ஒரு அட்ரஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த அட்ரஸை வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பாயிண்டர் யூஸ் பண்ணி நம்ம மெமரியை வந்து டைனமிக்காக கிரியேட் பண்ணிக்க முடியும். அதாவது ப்ரோக்ராம் ரன் பண்ணும் பொழுது ஒரு மெமரி ரேமில் போயிட்டு ஒரு மெமரியை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான டைனமிக் மெமரி அலோகேஷன் கான்செப்ட் இந்த பாயிண்டரை யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. இதனால் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய எஃபிஷியன்ட் வந்து அதிகரிக்குது. எஃபிஷியன்ட் அப்படின்றது என்ன, ஒரு ப்ரோக்ராம் ஈஸியாக ரீட் பண்ண முடியும், அதே மாதிரி எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஸ்பீடு வந்து அதிகரிக்குது. அப்படின்றனால பாயிண்டர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஃபோர்த் டைப் ரெஃபரன்ஸ். ஸோ ரெஃபரன்ஸ் அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வேரியபிளுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய அல்டர்னேட் நேம், அதாவது மாற்று பெயர். இப்போ எப்படி ஒரு பர்சனுக்கு வந்து ஒரிஜினல் நேம் இருக்கும், இன்னொரு டூப்ளிகேட் நேமும் இருக்கும், அதாவது செல்ல பேராக கூட இருக்கலாம் இல்லையா. அப்போ பர்சன் வந்து ஒன்று தான், ஆனால் பேரு தான் ரெண்டு. அதே மாதிரி இப்போ ப்ரோக்ராமில் ஒரு வேரியபிளுக்கு என்னதான் வந்து அல்டர்னேட்டாக ஒரு நேம் கிரியேட் பண்ணாலுமே அந்த அல்டர்னேட்டுக்குன்னு தனியாக ஒரு மெமரி ஸ்பேஸு கிரியேட் ஆகாது. ஒரிஜினலும் சரி டூப்ளிகேட்டும் சரி ரெண்டுமே ஒரே மெமரி லொக்கேஷனை தான் ஷேர் பண்ணுவாங்க. எதுக்கு அந்த மெமரி கிரியேட் ஆகும், நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கிரியேட் ஆகும். அப்போ நீங்கள் போயிட்டு ஒரிஜினல் ஒரு வேல்யூ கொடுத்தாலும் அதே ஸ்பேஸில் தான் ஸ்டோர் ஆக போகுது, டூப்ளிகேட்டில் போயிட்டு ஒரு வேல்யூ கொடுத்தாலும் அதே ஸ்பேஸில் தான் கிரியேட் ஆக போகுது. அப்போது இப்படி வந்து ஒரே இடத்த ரெண்டு பேரும் ஷேர் பண்ணும்போது என்ன அங்கே மிஸ்டேக் ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல வேல்யூஸ் வந்து மாறிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ int x ஈக்குவல் டு 1526னா இது ஒரு நார்மல் வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளில் ஒரு மெமரி கிரியேட் ஆகிருக்கும், அதில் 1526 ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு தான் நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். அது எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக வேரியபிள் கிரியேட் பண்ணுற மாதிரி டேட்டா டைப் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து ஆம்பரசன், ஸோ ஆம்பரசன் சிம்பிள் யூஸ் பண்ணாதான் அந்த வேரியபிள் நேம் முன்னாடி கொடுத்தாதான் அது ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஓகே, ஈக்குவல் டு எந்த வேரியபிளை வந்து இது வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ன்ற ஒரிஜினல் வேரியபிளை. அப்போ எக்ஸ் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட்டாலே போதும். ரெண்டு பேருமே வந்து ஒரே, இப்போ எக்ஸ்க்கு என்ன மெமரி லொக்கேஷனோ அதே மெமரி லொக்கேஷனை தான் இதுவும் வந்து யூஸ் பண்ண போகுது. அப்போ நீங்கள் ரெஃபில் போயிட்டு ஸோ கிரியேட் பண்ணும்போது மட்டும் ஆம்பரசன் கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் வேல்யூஸ் கொடுக்கும்போது தேவை கிடையாது. ஓகே, இப்போ ரெஃபில் போயிட்டு நீங்கள் 10 கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸில் இருந்துச்சு இல்லையா 1526, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 10 போயிட்டு ஸ்டோர் பண்ணோம். அப்போ 10 நீங்கள் போயிட்டு எக்ஸை பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1526 இருக்காது, 10 தான் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ப்ரோக்ராமில் எக்ஸ் இப்போ 13 கொடுக்குறீங்கன்னா ஆல்ரெடி ரெஃபரன்ஸில் 10 இருந்துச்சு இல்லையா, இப்போ வந்து நீங்கள் ரெஃபரன்ஸை பிரிண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸில் கொடுத்த 30 தான் லாஸ்ட்டாக என்ன கொடுத்தீங்களோ அதுதான் வந்து மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ரெஃபரன்ஸை பிரிண்ட் பண்ணால் 30. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒன்றில் பண்ணுற சேஞ்சஸ் இன்னொன்று என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெஃபரன்ஸில் இருக்கக்கூடிய விஷயம்.